வணக்கம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டம் குண்டாயிருப்பு கிராமத்தில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான ஒரு பட்டாசாலையில் நேற்று மாலை எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் உட்பட 10 நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த செய்திக்கு நேற்று இரவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரங்கல் செய்தி அனுப்பியிருந்தாங்க. மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களையும் தொழிலாளர் நலன்துறை திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த சம்பவ இடத்திற்கு அனுப்பி அந்த மீட்பு பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க. இந்த விபத்தில் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு, உறவினர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தார். நானும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த அரசின் சார்பாக ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு, அவருடைய குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதி கொடுக்கப்படுகிறது. இதை தவிர உயிரிழந்தவங்களுடைய அந்த 10 குடும்பத்திற்கும் நம்ம தொழிலாளர் அந்த துறையின் சார்பாக, நலன்துறையின் சார்பாக தனியாக 2,05,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 4 பேர் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. அவங்க விரைவில் குணமடைவாங்க நம்புகிறோம். அதாவது தமிழக அரசு அறிவித்த நிவாரண தொகையை உயர்த்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேட்கிறாங்க. அரசு ஏற்கனவே 3 லட்சம் கொடுத்துருக்கு. நம்முடைய துறையின் சார்பாக தனியாக 2,05,000 கொடுத்துருக்குறோம். அவங்க வேலை வேணும், நிரந்தர வேலை வேணும்னு மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சர்கிட்ட கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு போய் இந்த அங்கன்வாடி, அப்புறம் இந்த காலை சத்துணவு திட்டங்களில் சமைக்கிறதுக்கு அந்த வேலைகளில் அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கப்படும். சார், இது போன்ற விபத்துகள் இனிமேல் நடக்காமல் தவிர்க்கிறதுக்கான என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? தொடர்ந்து ரெவன்யூவும் லேபர் டிபார்ட்மெண்ட்டும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மொத்தம் 1200 ஃபேக்ட்ரி நம்ம மாவட்டத்தில் இருக்குது. ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்காமல் நடக்கிறது. இது பூராமல் மனித தவறை ஒழிய மெஷினரி கிடையாது. நேற்று நடந்தது பார்த்திங்கன்னா மிக்சிங்கில் தான் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கடுமையாக இன்ஸ்பெக்ஷனாக கடுமையாக பண்ணுறோம். ஃபேக்ட்ரியெலாம் க்ளோஸ் பண்ணிக்க, ஏற்கனவே 30 ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிக்கு. இப்போ சம்பவம் நடந்த இந்த ஃபேக்ட்ரியும் க்ளோஸ் பண்ணிடுறோம். எல்லா கடுமையான நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்துக்கு இல்லாத அளவுக்கு செஞ்சிடலாம்.